Hey, hi Krishna. Hi. இன்னைக்கு லாசோ ரெக்ரெஷன். ஓகே, குட்டி டாபிக் தான், ரொம்ப குட்டி டாபிக் வச்சு நம்ம டீட்டெயிலாக பண்ணதுனால லாஸ்ட்ல வந்து பெருசாக அதுவும் இல்லை. மொத்தமே ஒரு 1 ஹவர்க்குள்ள தான் டாபிக்கே இருக்கும், அலாங் வித் மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன். ஓகே ஓகே. சரி. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெகுலரைசேஷன், ரெக்ரெஷன் அண்ட் ரெகுலரைசேஷன் பேசிக்ஸ் முடிச்சிட்டோம். How do you feel? எப்படி போகுது சார்? ஏன் சார் மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். சிம்பிள் லீனியர் முடித்தோம், லீனியர் டைப் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம், ரெக்ரெஷன் பண்ணியிருக்கோம். சரி, என் ஆடியோ கிளீனாக இருக்கா? எக்கோ அடிக்குதா? இல்லை சார், ஆடியோ கிளியராக இருக்கு. கிளியராக தானே இருக்கு. Someone the comments said இது பண்ண முடியல அப்படின்னு. இல்லை சார், கிளியராக இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே ஓகே. கிளாஸ் ஷெட்யூல் பண்ணது வந்து பிஎம் ஏஎம் பதிலா பிஎம் ஷெட்யூல். அதை நான் நோட் பண்ணல. ஓகே சார். சம்டைம்ஸ் these things happen. ஸோ என்ன சொல்றது, அவசரமா ஷெட்யூல் பண்றது, ரொம்ப அதிகமா ஷெட்யூல் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் happens, right? It's okay. That's a part and parcel. Yes sir. Okay, Sridhar has joined. Hi Sridhar. Okay, we'll wait for a few more minutes. ஸோ என்ன எலாஸ்டிக் நெட் முடிஞ்சதுன்னா, எலாஸ்டிக் நெட் அண்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இந்த ரெண்டும் முடிஞ்சது அப்படின்னா we are through with basics. அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர் மாடலுக்கு போயிடலாம். Share my screen. Today is going to be a combination of maths and code. சின்ன சின்னது, ஏன்னா ரிச்சுக்கு லாஸுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பார்த்துருக்கோமோ ரிச்சில் என்ன இருக்கோ அதே தான் லாஸுக்கும். ஒன்லி திங் இஸ் அந்த வெயிட் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதனால இன்னைக்கு பெருசாலாம் நாம் எதுவும் பண்ணுறதுக்கு இருக்காது. இட்ஸ் கோனா பி எல்லாமே நேற்று ரிச்சில் பார்த்த அதே விஷயத்தை எடுத்து அப்படியே நாம வந்து லாஸோக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? யார் வரல? பிரவீன் வரலையா? ஓகே, someone check with them in the group. Okay, wait for a few more minutes, then I will start. Okay, so there is something wrong with the camera. Yes, it's like full black. அங்கங்க பிளாக்கா இருக்கு. ஏன் கேமராவும் நல்லா தெரியல போல. Your camera is fine. இல்ல சார், அது கேமரால அந்த க்ளோசிங் பண்ணுவாங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணா அந்த ஸ்விட்ச் போட்டா கோஸ்ட் மாதிரி இருக்கு சார். நானும் அன்னைக்கு ஸ்விட்ச் போட்டேன். நான் வந்து அந்த மாதிரி ஸ்விட்ச் எல்லாம் யூஸே பண்றது கிடையாது. I use this piece of bandage. நான் இல்ல, இது ஹஸ்பண்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. இல்ல, see, closing the camera is really a good thing. practice தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்ம எவ்வளவுதான் செக்யூரா இருந்தாலும் we don't know how to secure our devices. அண்ட் நம்ம வந்து கண்டிப்பா ஆபீஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது, வீட்லயே உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே,
அண்ட் என்ன சொல்றது, வீட்லயுமே வந்து ஒரே ஸ்பேஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணோம்னா கிடையாது. இங்க உட்காந்து பார்த்துட்டு ஹாலில் உட்காந்துருப்போம், பெட்ரூம் மல்டிபிள் பிளேசஸ் போறதுனால இட்ஸ் சேஃப், இட்ஸ் பெட்டர் சேஃப் தென் சாரி. ஓகே, அதனால வந்து இட்ஸ் ஓகே. நான் என்ன கேட்டா அது க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தப்பே கிடையாது. நான் எப்பவுமே நான் எந்த கேமரா வாங்கினாலும் எந்த லேப்டாப் வாங்கினாலும் சரி, மொபைல ஒன்றும் பண்ண முடியாது. வி கான்ட் டூ இட் ஃபார் மொபைல். பட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் the first thing I do is to put a tape. See, I have a full roll of tape just to close the camera. முதல் வேலையே அதான். அண்ட் அந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, அது எனக்கு என்னமோ செட் ஆகல. அந்த இது வந்து ஐ டோன்ட் நோ வை. யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரவீன் என்னன்னாரு, just first day just check if he is joining. Okay, 2 more minutes and we will start. Hope my screen is visible, right? Screen தெரியுங்களா? இல்ல சார், இல்ல. தெரியுது சார். எஸ் சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? தெரியுது சார். சாரி. தெரியுது சார். யாருக்கு தெரியல? ஓகே, தெரியலன்னா சொல்லிருங்க, நம்ம மறுபடியும் ரீஷேர் பண்றேன். அல்லது உங்களுக்கு தெரியலன்னா ட்ரை ரீஜாயினிங். சம்டைம்ஸ் ரெண்டுமே நடக்கும். ஒன்று ஏன் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது கரெக்டாக வராமல் இருக்கும், அல்லது உங்கள் நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் வராமல் இருக்கும். ஸோ எதர் கேஸ் யூ கேஸ் கேன் ட்ரை ரீஜாயினிங். சரியா? ஷுட்டிங் பி எ ப்ராப்ளம். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு லாசோ ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம வந்து பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிச் ரெக்ரெஷன்லேயே பார்த்துட்டோம். ஓகே, எப்படி வந்து ரெகுலரைசேஷன் ஆகுது, ரெகுலரைசேஷன் ஆகுறதுனால நம்மளுடைய என்ன சொல்றது, ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன் எப்படி அவாய்ட் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ரிட்ஜுக்கும் லாசோக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது மட்டும்தான். ஓகே, சின்ன கான்செப்ட் தான். ஐ ஹவ் பிளான்ட் டு கம்ப்ளீட் போத் கோட் அண்ட் மேத் ரெண்டையுமே ஒரே வீடியோல. பட் இஃப் இட் இஸ் என்ன சொல்றது, கோயிங் பியாண்ட், நாளைக்கு சின்னதா இல்ல டியூஸ்டே சின்னதா ஒரு செஷன் போட்டுட்டு அது கூட கண்டினியூஷன் ஆஃப் எலாஸ்டிக் நெட் நம்ம போட்டுக்கலாம். சரியா? திஸ் இஸ் த பிளான். ஓகே, ஸோ இப்போ லாசோ ரெக்ரெஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ரெகுலரைசேஷன் ஏன் போகிறோம்? ஓவர் ஃபிட்டிங் அவாய்ட் பண்றது. குட். ரெகுலரைசேஷன் போறதே வந்து ஓவர் ஃபிட்டிங் அவாய்ட் பண்றது. ரைட்? அவாய்டிங் ஓவர் ஃபிட்டிங்காக தான் நம்ம லாஸ்ட் ரெகுலரைசேஷனுக்கே போறோம். சரியா? ரிட்ஜோட லாஸ் ஃபங்க்ஷன் என்ன? லாம்டா summation of y equal to n y minus y hat y hat whole squared plus lambda plus m lambda square. M square. m squared. So the m squared வந்து you can write it as beta w Beta. whatever you want. So m ன்றது default. சரியா? So நம்ம வந்து பீட்டா எடுத்து எழுதியிருப்போம். So for now let us proceed with m itself. Okay, இதுவே லாசோவா இருந்தா இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த m ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து L2 now. இது வந்து this becomes modulus of m. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Okay, what does this m mean? ஸ்லோப். எப்படி எழுதுவீங்க? ஹையர் ஆர்டர் டைமென்ஷன்ல m எப்படி எழுதுவீங்க? பீட்டா 1 பீட்டா. ஹையர் ஆர்டர் டைமென்ஷன்ல இந்த ஈக்குவேஷன்ல m எப்படி இருக்கும்?
ஓ அந்த இது சார் அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம்ல அது அது வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படியா ஓ ஓகே m1 ஸ்கொயர் You guys have to understand m ன்றது அந்த டைமென்ஷனோட கோஎஃபிஷியன்ட். இப்போ n டைமென்ஷன் இருந்ததுன்னா n டைமென்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அங்க இருக்கணும். சேம்ல இங்கேயும் m1 plus m2 plus mn. கரெக்டா? n அப்படிங்க அந்த n டைமென்ஷன்ஸ்னா அந்த டைமென்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் உங்களுக்கு அங்க இருக்கணும். அதான் கான்செப்ட். ஓகே, இவ்வளவுதான். ரிச்சுக்கும் லாசோவுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சரியா? ஆனா அப்படியே நம்ம வந்து லாசோ போகணும். ரிச்சுக்கும் லாசோவுக்கும் ஒரு டிஃபரன்ஸே கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும். ரைட்டா? அப்புறம் எதுக்காக நம்ம லாசோ ரெக்ரெஷன் போகணும்? How exactly does Lasso work? Okay, அந்த क्वेश्चन. இதுல ஸ்கொயர் பண்றோம் சார், இதுல மாடுலஸ் Why? What is the difference? இந்த எரர் காம்பனன்ட் வந்து ஸ்கொயர்ட் ஆகும்போது தள்ளி போயிடு. இது வந்து அப்படியே அந்த நெகட்டிவ் எடுத்து பண்றது. படிச்ச மறந்துச்சு. ஓகே, ரைட். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம நேத்து வீடியோல பேசும்போது சொல்லியிருப்போம், லாசோ ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது ஃபீச்சர் செலெக்ஷன்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டா? அன்வான்டட் ஃபீச்சர்ஸை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நேற்று நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் லாசோ ரிச் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் ஆல்பா வேல்யூ ரைஸ் பண்ணாலும் கோஎஃபிஷியன்ட் 0 ஆகாது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, எப்படி அது ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? பார்த்துட்டு நம்ம கோடுக்குள்ள போயிடலாம். சின்ன மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் தான், அதை முடிச்சுட்டு நம்ம கோடுக்குள்ள போயிடலாம். ஓகே ஓகே, ஐ திங்க் பிரவீன் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேஸ் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிச் ரெக்ரெஷனோட எம் வேல்யூ என்ன? ரிச் ரெக்ரெஷன் ரிச்சுக்கு நம்ம எம் கண்டுபிடிச்சிருப்போம். எம் வேல்யூ என்ன? dxi summation of y equal to 1 to n yi minus y bar into xi minus x bar xi minus x bar divided by xi xi minus x bar plus lambda minus lambda xi minus x bar whole square plus lambda. ரைட்டா? இதே சிம்பிள் லீனியர். ஓகே, சிம்பிள் லீனியர்ல இருந்து வரலாம். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்னா இதான் அதோட எம். ரைட்டா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட எம் இதானே? கேட்டா இல்லையாப்பா? இது கூட lambda add ஆச்சு. That becomes the ரிச் ரெக்ரெஷன். கேட்டா? ஓகே, இது வந்து நம்ம ரிச்சுக்கு எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லாசோவுக்கு இதே மாதிரி எம்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா பியோட வேல்யூ சேம் தான், இன்டர்செப்ட்ல எந்த சேஞ்சும் கிடையாது. கரெக்டா? நீங்க ரிச் போட்டாலும் லாசோ போட்டாலும் இன்டர்செப்ட்ல எந்த சேஞ்சும் கிடையாது. சேம் இன்டர்செப்ட். b ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? What's the value of b? Guys, what's the value of b? Okay. See, seriously, these things you have to learn, because in the questions I am seeing that coming again and again for most of the machine learning models. You have to, certain things you have to remember.
right? Certain things you don't have to, but certain things you have to remember. Loss functions, you don't have to remember the entire loss function, but these are simple. Illa remember ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? What is there to remember in this? If we are doing this again, this is going to be the same set of class where I teach, you listen, go, come back to the next day for next topic. Right? The objective of this session is not that. P value multiple times derive பண்ணிருக்கோம். Simple linear regression derive பண்ணிருக்கோம், multiple linear regression derive பண்ணிருக்கோம், rich regression derive பண்ணிருக்கோம். Y bar y minus mx sir, mx. These are things that should be on top of your head. Sorry, but that's the expectation. Right? You guys, when you say machine learning engineer, if you see, like I said, there are multiple ways you can be a machine learning engineer. Someone who can just sit and the check mod developer, other set of people. If you really want to stand out, these are things you should know. Okay. எத்தனை பேர் கிளாஸுக்கு வர்றதுக்கு ஒரு half an hour முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வரீங்க? I don't think no one does. Yes, it is tough. நான் பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்ப பண்றது இல்ல. இப்ப 2-3 இந்த வாரம் ஃபுல்லா பிஸி, நான் கொஞ்சம் பண்ணல. See, yes, I know it's tough. காலைல விடியகாலைல 5:30 எந்திக்கிறதே பெரிய வேலை தான். But you have to remember, I'm waking up at 4 o'clock. I'm not asking you to wake up at 4 o'clock. காலையில சீக்கிரம் எந்திக்க முடியலன்னா நைட்டு கொஞ்சம் ஒரு half an hour டைம் எடுத்து, why don't you guys revise that topic? Now this is just a suggestion, okay? I'm not saying you guys should do that, wouldn't work, but this is a suggestion. Take half an hour of your time per day. Ideally it should be 2 hours. 2 hours முடியல, start with half an hour a day. Okay? Because if not, இதெல்லாம் பேசிக்ஸ் தான் நம்ம குட்டிக்கா நடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் போக போக ஹையர் என்ன சொல்றது, ஒரு ஹையர் மாடல்ஸ் வரும்போது இன்னும் எப்படி போகுதுன்றது எனக்கு தெரியல. இது எப்படி ஆகும் நான் சொல்றேன். ஏன் நான் இது இவ்வளவு தூரம் புஷ் பண்றேன் அப்படின்னா, இல்லைன்னா எப்பவும் போல எல்லா கிளாஸஸையும் மாதிரி நம்மளும் வந்தோம், கிளாஸ் எடுத்தோம், ஒருத்தவன் தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணான், கடை கிளாஸ் எடுத்தான், அவ்வளவுதான். Which I can do solo. Okay, இத ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா I can do it solo. Right? The objective is not to just have a recorded video. Okay, just think about it. Yes, we all are adults. சரியா? Okay, so இப்போ b இது வந்து y equal to mx. Okay, நாம லாஸ் ஃபங்க்ஷன் எழுதுனா எப்படி எழுதுவோம்? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் லாஸ் ஃபங்க்ஷன் எழுதுனா எப்படி எழுதுவோம்? summation of y equal to n y minus y hat whole square plus, இப்போ இது ரிஜெக்ஷன் போடுறதுனால lambda m. ரைட்டா? சோ இந்த மாடுலஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? ஒண்ணுல அது இப்போ ஒரு வெக்டாரா இருக்கு அப்படின்னா அது மாடுலஸ் அப்படிங்கும்போது அது ஸ்கேலா கன்வெர்ட் ஆகிடும். 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார். ரைட்டா? மாடுலஸ் எடுத்தீங்கன்னா இந்த 2 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும், இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற டைரக்ஷன் போயிடும். ஸோ தட் இஸ் வாட் டைரக்ஷன் நெகட்டிவ் பாசிட்டிவ் போயிடும். இல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், அந்த டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் போயிடும். ஸ்கேலர் வேல்யூ மட்டும் இருக்கும். -2 வெக்டார் அப்படிங்கிறதா நீங்க இப்போ இது எடுத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் -2. எந்த டைரக்ஷன் போகணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் மட்டும் அது யூஸ் பண்ணிடும். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு இதா தான் இருக்கும். இப்போ லாம்டா தான ஹைப்பர் பாராமீட்டர். இப்போ இந்த இடத்துல நீங்க 2 லாம்டான்னு போட்டாலும் இட் wouldn't make much difference. ஏன்னா நீங்க லாம்டா வேல்யூ தான் அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க.
கரெக்டா? either you are going to increase the lambda value or decrease the lambda value. இங்க m இருக்கிற இடத்துல 2m வந்தாலும் doesn't make a difference. ஓகே, ஸோ நம்மளோட ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நான் இந்த 2 இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக. தட்ஸ் வை ஐ அம் ரைட்டிங் இட் இன் a different color. ஓகே, because we are just dealing with the scalar value and the hyperparameter. Hyperparameter இப்போ 2 வந்து உங்களுக்கு அதிகமாக இம்பாக்ட் பண்ணதுனா லாம்டா வேல்யூ நீங்க கம்மி பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? எரர் வந்து லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? So which you have to do dou L by dou M. ஏன்னா b வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஓகே, இத நம்ம எப்படி எழுதலாம்? summation of I equal to 1 to n yi y bar எப்படி எழுதுவோம் நம்ம? y hat mxi minus b. இப்படிதான் நம்ம எழுதுவோம். இங்க கொண்டு வந்தீங்கன்னா minus mxi minus b க்கு பதிலா நம்ம எழுதலாம் y bar minus mx bar எழுதலாமா? so போடும்போது y bar plus mx bar plus 2 lambda m. ஓகே, ஸோ இந்த 2 எதுக்கு வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பந்தமே இல்லாம ஏன்டா 2 உள்ள கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்ற அந்த ஒரு தாட் வரும். ஸ்கேலார் வேல்யூன்றதுனால 2 இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இங்க ஏன் நம்ம 2 கொண்டு வந்திருக்கோம்? ஏதாவது ஒரு தாட் இருக்கா இந்த இடத்துல ஏன் நான் 2 போட்டிருக்கேன் அப்படின்றது? முன்னாடி ஸ்கொயர் இருந்ததுல சார், அதனால கரெக்டா சொல்லுங்க. just try to predict why I have placed 2 over there. These are just fun things. So நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2 முன்னாடி வரும்ல சார், அத டிவைட் பண்ணிட்டு. See, these are இங்க வந்து சரி தப்புல எதுமே கிடையாது. You guys have to try, that's all. ட்ரை பண்ணா அது வந்துரும். சரியா? Stop expecting the spoon feeding. இன்னும் eventually சொல்லணும் அப்படின்னா I am planning to make you guys learn one of the machine learning models. Come and present, I'll just correct if you are right or wrong. Okay sir. Okay, அந்த லெவலுக்கு நீங்க எல்லாம் ட்ரெயின் ஆயிடுவீங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. Okay sir. That is the right way to go. Me sitting and teaching, yes, that's a good thing. You guys learning, coming, this was supposed to be a discussion. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. remember, we are supposed to discuss on machine learning models. Eventually that went into me teaching you guys. I want to bring back that concept. Anyhow, that is fine. So இப்போ the differentiate பண்ணா இது எப்படி எழுதுவோம்? Now this has to be equated to 0, right? Sorry, let me adjust my pad's angle. Yeah. So you see this writing pad has this habit. ஒரு சின்ன ஆங்கிள், ஒரு டிகிரி தான் நான் டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். the angle of writing பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நான் எழுதுனேன் அப்படின்னா 2 comes 1 summation of I equal to 1 to n yi minus mxi minus y bar plus mx bar. ஓகே, இதுக்கு அப்புறமா என்ன வரும்? This becomes 0, this becomes 0 since we are doing differentiating with m. Okay, அப்ப என்ன வரும்? minus xi plus x bar, okay, plus 2 lambda modulus of m is equal to 0. Correct? அந்த lambda m sorry m போய்டும். Good. So அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? So m goes off. Okay, so இப்போ நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? Lasso உடைய இது நம்ம m மட்டும் தனியா வெளிய எடுக்கணும். Okay, அடுத்ததா m தான் நம்ம வெளிய எடுக்க ட்ரை பண்ணுவோம். So that we have m ஓட வேல்யூ தான? sorry, m ஓட வேல்யூ தான சார் கண்டுபிடிக்கணும். அதான் m தனியா எடுக்கணும். அப்ப நம்ம இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்?
2 times summation of I equal to 1 to n yi minus y bar minus minus என்ன வழி எடுத்தோம்னா xi minus x bar into so இங்க இருந்து மைனஸ் வழி எடுத்துடலாம் xi minus x bar plus 2 lambda equal to 0 ரைட்டா இங்க மைனஸ் எடுத்துட்டோம் ஓகே இப்போ இந்த -2 நம்ம வெளிய எடுத்துட்டோம் அப்படினா how will this become summation of I equal to 1 to n plus yi minus y bar okay minus m into xi minus x bar into xi minus x bar minus 2 வெளிய எடுக்கிறதால this becomes minus lambda equal to 0 கரெக்ட்டா ஓகே இப்போ நாம என்ன பண்ண போறோம் m மட்டும் ஒரு சைடா வெளிய எடுக்கிறதுக்கு we are going to try ஓகே அப்ப என்ன வரும் சம்மேஷன் உள்ள கொடுக்கலாமா இல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் உள்ள கொடுக்கலாம் summation of I equal to 1 to n yi minus y bar multiplied by the value, right? Xi minus x bar. Okay? Minus m summation of I equal to 1 to n xi minus x bar whole square plus minus lambda. Whole square minus lambda. ரைட்டா பிளஸ் வந்து ரிச்சுக்கு வரும் you see the difference ரிச்ல எங்க லாம்டா இருந்தது லாசோல எங்க லாம்டா இருக்குன்னு பாத்தீங்களா go and compare see this is how you are supposed to learn okay இப்போ m மட்டும் ஒரு சைடா வச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாமா ஓகே அப்ப என்ன வரும் m இந்த பக்கம் இருக்கும் m மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் எழுதும்போது m லெஃப்ட்ல வச்சுக்கிறேன் பட் ஐடியலி m மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வரேன் which makes it minus m will be plus m right m summation of I equal to 1 to n xi minus x bar squared is equal to summation of I equal to 1 to n yi minus y bar multiplied by xi minus x bar minus lambda ரைட்டா இந்த m மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துறோம் now if you want to take m summation of I equal to 1 to n yi minus y bar multiplied by yi minus xi minus x bar minus lambda divided by summation of I equal to 1 to n xi minus x bar whole square okay இதுதான் Lasso regression ஓட m ரைட்டா Lasso regression ஓட m இதானே எஸ் சார் இப்போ ரிட்ஜ் regression ஓட m பார்க்கலாம் ரிட்ஜ் regression ஓட m என்ன வந்தது சேம் எக்ஸாக்ட்டா அதே வரும் லாம்டா மட்டும் கீழ வரும் இப்போ ரிட்ஜ் ஓடது m equal to summation of I equal to 1 to n yi minus y bar multiplied by xi minus x bar divided by summation of I equal to 1 to n xi minus x bar whole square plus lambda. இதான ridge regression. ஆமா சார்
then a ridge regression. இதோட ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபுல்லா படிச்சிருக்கோம் எப்படி டிரைவ் ஆச்சு அப்படிங்கிறது. கரெக்டா? எஸ் சார். ஸோ இப்போ நேத்து நாம ஒரு கண்டிஷன் படிச்சோம் தெரியுமா? ஆல்பாவோட வேல்யூ நீங்க என்னதான் பண்ணாலும் அது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும், ஆனா 0 ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு. நீங்க என்னதான் பண்ணாலும் ஆல்பாவோட வேல்யூ 0 ஆகவே ஆகாதுன்னு இப்போ கண்டிஷன் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? Can someone explain me why alpha value cannot become 0 at this scenario? Ridge regressionல ஏன் ஆல்பா வேல்யூ 0 ஆகுது, கோஎஃபிஷியன்ட் m வேல்யூ ஏன் 0 ஆக முடியல? அந்த லாம்டானாலயா சார்? Give me the logical reason. Okay. I'll tell you that. இந்த இடத்துல lambda எங்க இருக்கு? டினாமினேட்டர். Denominatorல இருக்கு. So lambda is acting as a dividend. So divisor. Divisor dividend. டிவைசர் தான் நினைக்கிறேன் சார். கீழ வந்தா அதால தான டிவைட் பண்ணுவோம். Divisor. Lambda is acting as a divisor. ரைட்டா? ஸோ இப்போ நீங்க இந்த வேல்யூ சேஞ்ச் பண்றீங்கன்னா உங்க டினாமினேட்டரோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்க என்ன ஆகுது? lambda is acting as a subtractor. ஓகே, at some point உங்க லாம்டாவோட வேல்யூவும் உங்களுடைய இந்த வேல்யூவும் சேமா வந்ததுன்னா என்ன ஆயிடும்? 0. Okay, let us go ahead and prove this with a number. சரியா? Okay, let us take எப்படி நம்பர் வச்சு எப்படி பண்றது. இதோட கேஸ் அப்படியே எடுத்துக்கோங்களேன். m ஓட வேல்யூ 0க்கு அதிகமா இருக்கு அப்படின்னா what will happen? டெஃபினட்டா இந்த வேல்யூ 0க்கு அதிகமா தான் இருக்கணும். இதோட டிஃபரன்ஷியேஷன் கண்டிப்பா 0க்கு அதிகமா தான் இருக்கும். சரி, இந்த இதோட காம்பினேஷன் ரைட்டா? புரியுதா இல்லையா? சேமா இருக்கும் சார். சேமா அந்த 0 ஆயிடும்ல m ஓட வேல்யூ. ஆமா, சேமா இருக்க கூடாது, அத பிரிவென்ட் பண்றோம் நம்ம. சேமா இருக்கலாம். See, this is how the reason I'm explaining you this is because this is how the feature selection works. ஓகே, நான் நேத்து கிளாஸ் ஃபுல்லா வீடியோ பார்க்கல சார், ஆரம்பிச்சேன். ஓகே, L1 regularization நம்ம போற ரீசனே feature selectionல ஹெல்ப் பண்ணுன்றதுதான். Okay, the ones which are not actually contributing, நம்ம lambda வேல்யூ வைக்கிறோம். ஓகே, yi minus y hat into xi minus x hat வேல்யூ ரொம்ப சின்னதா இருக்கு அப்படினா அந்த lambda வேல்யூ மீட் அவுட் ஆகும்போது okay it becomes 0. Okay, let us go ahead and take a look at that in the code which பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். ஓகே, இந்த half an hour டைம் இருக்குல்ல, நம்ம கோட முடிச்சிடலாம். notebook. ஓகே, நேத்து நாம பார்த்த அதே விஷயங்களை இன்னைக்கும் நாம will take a look. சரியா? So okay, இதுனால வேக்கம் டாபிக் தேவையில்லை. Give me 1 second. So code and me writing both are from two different methods. One is using vacuum tablet, another one is using the
கீபோர்ட் அண்ட் மவுஸ். சரி, ஸோ நேற்று எடுத்தா நம்ம டயபிட்டிஸ் டேட்டா செட்டே எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி கோஎஃபிஷியன்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? கோடு தெரியுதா? ப்ளஸ் ஆகணுமா? தெரியுது சார். ஓகே தானே? ஸோ நாம நம்மளுடைய டயபிட்டிஸ் டேட்டா செட்டே எடுத்துக்கிறோம். சரியா? Okay, give it a second. It's getting loaded. So நம்மளுடைய டயபிட்டிஸ் டேட்டா செட் இதுல என்ன பண்ணியிருக்கோம்? நாம லோட் பண்ணி அதை டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம பார்த்தோம்ல 11 காலம் இருக்குன்னு சொல்லிட்டு 4 + 4 8 + 2 10 and 11th column is our target. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா செட். df.head ன்னு கொடுத்தீங்கன்னா உங்க டேட்டா செட்டோட ஃபர்ஸ்ட் 5 வரும். ரைட், head of 10 ன்னு கொடுத்தீங்கன்னா அங்க என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அது வரும். சரியா? ஸோ இப்போ அது வந்து பைத்தான் கோடு. இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்ல. ஓகே, இப்போ என்கிட்ட இதுதான் டேட்டா செட் இருக்கு. இது மேல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா விசுவலைசேஷன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சரி, இதுக்கு மேல நான் வந்து லாசோ பண்ண போறேன். சரியா? I have taken the test train split. சரியா? And now let us go ahead and calculate the coefficient and auto score. Wherever alpha க்கு coefficient and auto score எப்படி வருது அப்படிங்கறத let us go ahead and plot it out. So what are the alphas I have taken? 0.1 1 10. இந்த நாலு alphas I have taken. Let's see how it is getting coded. So இதான் 0 alpha value 0 இருக்கும்போது, அதாவது when your data set has been acted upon as a simple linear regression, ரைட்டா? அப்பதான் alpha value 0. If the lambda value is 0, this acts as a இது 0 னா simple linear regression தானே. alpha value 1 னா வர வர எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் alpha value 0 ஆகுதுன்னா தான் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸோட பிளாட். ஓகே, 10 டைமென்ஷனுக்கும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். when the alpha value increases, few of the coefficients becomes 0. See the impact that is happening on the coefficients. When you are raising your alpha value to 1, only 3 are being 0, which means the system thinks these are the features which are not contributing to your target value. Okay, diabetes irka illaya அப்படிங்கறதா அவங்களோட question. So the system is saying sex is having no impact on diabetes அப்படின்றதா. இதுல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா when you are raising the alpha value beyond a point, everything goes up. This is the condition of what is this condition? Exactly. Your model is just ignoring everything. அதனால ஆல்பா வேல்யூ நீங்க எங்க கொண்டு வரணும், எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஓகே, சரி. So now you guys know how your என்ன சொல்ல Lasso regression is able to make the coefficient 0. ஆனா இதுவே ரிட்ஜ் ரெக்ரெஷன் பண்ண முடியாது. ரிட்ஜ் ரெக்ரெஷனோட எடுத்தீங்கன்னா you come over here and take the ridge regression. Give it a second. Ridge regression la நேற்று நம்ம எந்த டேட்டா செட் எடுத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய இது எடுத்திருந்தாலும் ரிட்ஜ் ரெக்ரெஷனால கோஎஃபிஷியன்ட்டை 0 ஆக்க முடியாது. பாத்தீங்களா? என்னதான் நீங்க ஆல்பா வேல்யூ 1000 வச்சிருந்தாலும் அதால 0 ஆக்க முடியல. ஓகே, ஓகே, Praveen made the same mistake. ஒரே நிமிஷம்.
சரியா? ஸோ இதுதான் ரிட்ஜ் ரெக்ரெஷனுக்கும் லாசோ ரெக்ரெஷனுக்கும் வித்தியாசம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கேல் கம்மியாயிட்டே வருது. நீங்க ஆல்பா வேல்யூ ரைஸ் பண்ண அந்த கோஎஃபிஷியன்ஸோட ஸ்கேல் கம்மியாயிட்டே வருது ரிட்ஜ் ரெக்ரெஷன்ல. பட் அட் நோ கிவன் பாயிண்ட் இட் பிகேம் 0. ஓகே, பட் லாசோ ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் கிளியர்லி எலிமினேட்டிங் தட் ஃபீச்சர். This is how lasso regression helps you with என்ன சொல்றது, feature selection. Okay, so நம்மளும் feature selection various techniques இருக்கு. Lasso regression will also help. அதான் நம்ம பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது lasso regression பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தா we'll directly go for lasso, because lasso வந்து ரெகுலரைஸும் பண்ணும், நமக்கு feature selection கொடுக்குது. So we go for it. Okay, elastic net பொறுத்த வரைக்கும் it's a combination of both. நாளைக்கு அது ரொம்ப சின்ன டாபிக் தான், அதே நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகே, சோ இத வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கற நேத்து பார்த்திருக்கோம், ரைட்? இந்த இடத்துல பார்த்தோம் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றது. at no given point கோஎஃபிஷியன்ட் 0 ஆயிருக்கு. பட் இதே இத நம்ம இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், லாசோ. ஓகே, same data set, same code தான். I am not explaining it to you. You see, beyond a point things become 0. இத நான் இப்ப கிராஃப்ல போடுறேன் அப்படின்னா see, things got converged and went into 0. இந்த கிராஃபுக்கும் இந்த கிராஃபுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். Let me try and show you parallelly side by side. Okay, okay, parallel side by side நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிராஃபுக்கும் இந்த கிராஃபுக்குள்ள டிஃபரன்ஸ். Okay, at no given point ridge regression will converge your coefficients to 0, but lasso regression can do it. Yeah, lasso regression is able to do it. No sir, because of lambda position. Okay, டைரக்டா சப்ட்ராக்ஷன்ல இருக்கனால அதால 0 ஆக்கிர முடியும். டினாமினேட்டர் 0 ஆக்குறது கஷ்டம். டினாமினேட்டர் 0 ஆச்சுனா என்ன ஆகும்? டினாமினேட்டர் 0 அது அப்படியே 1/0 is infinity. Exactly. So உங்க ஸ்லோப்போட வேல்யூ இன்ஃபினிட்டி ஆச்சுனா என்ன ஆயிடும்? சுத்திட்டே இருக்குமா? ஓவர் ஃபிட்டிங். புரியலடா? அப்படியே ஓவர் ஸ்ட்ரைட்டா y ஓட மேட்ச் சொல்றான். சொல்ல ஓவர் ஃபிட்டிங் ஸ்ட்ரைட்டா நின்னுடும். ஸ்லோப் அப்படியே ஸ்ட்ரைட்டா நின்னுடும். பேரலா போய்டும்ல. அப்படி நேரா வந்துரும். y axis infinity is y axis parallel, which is over fitting இல்லையா? ஆமா கரெக்ட். See, always remember, if your model's outcome is more dependent on your m or beta values, your model is getting overfitting. If your b component is more impacting your outcome, coefficient அதிகமா impact பண்ணுது அப்படின்னா your model is getting underfitting. அதனால தான் எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம m வேல்யூவை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். lambda will always come in the m, not the b. பாத்தீங்களா? இப்ப வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாத்துலயுமே நீங்க எந்த ஒரு ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பண்றதா இருந்தாலும் it always comes in the coefficient. Yes. சரியா? It always comes in the coefficient. Okay? ஏன்னா உங்களுடைய m value தான் it's going to determine how your model is going to perform. What is that b? And the beta 0 or b or c, what is that? sir, intercept. Intercept தான்ப்பா. intercept ஓட வேல்யூ என்ன?
சப்போஸ் M வந்து 0 ஆயிடுச்சுன்னா M0 ஆயிடுச்சுன்னா சார் அட்லீஸ்ட் பேசிக் கான்ஸ்டன்ட் ஒரு லைன் simple linear parallel வரும். எந்த what is எந்த that called? இதுல பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஸ்லோப் அது y axis அது இல்ல Intercept. சார். அது யூனிட் offset. ஆஃப்செட் மினிமம் வேல்யூ. Okay, these things, no, you guys will answer. Eventually, you guys will get it, but these things will make you sound really smarter and confuse the guy sitting right opposite to you. சரியா? நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆஃப்செட்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆஃப்செட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ரைட்? If you really want to show that you are smarter, you have to do it sometimes. But we are not here to prove we are smarter, but you have to do it sometimes. Okay, especially when you are working. உங்களுடைய working environmentல if you really want to be smarter, you can't talk like, see, நம்ம படிக்கும்போது ஸ்கூல் குழந்தைங்க படிக்கலாம். நான் உங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தேன், y இப்படி வருதா, m இப்படி வருதா, c இப்படி வருதான்னு. But when you are in the real working environment, IT கம்பெனில நான் கத்துக்கிட்ட வரைக்கும் இதுதான். You really want to be smarter, the things you talk, right, there should be some elements which they have to listen to you carefully, go back and refer what you said. நான் என்னோட மேனேஜர்ஸ் வந்து இப்படிதான் கத்துக்கிட்டேன். There was this one manager, நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லடா இது நம்ம ஃபீசிபிலிட்டி இல்லை, ஏதோ பார்ட்னர்கிட்ட கூட அல்லது வீல் ஜஸ்ட் ஆக்ட் அஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படின்னு. சிஸ்டம் இன்டகிரேட்டர்னா என்ன? சிஸ்டம் இன்டகிரேட்டர் யா, API நடுவுல நம்மளால அதை செய்ய முடியாது, நம்ம நடுவுல இருக்கிற மிடில் மாதிரி API மாதிரியா சார்? who exactly, what exactly? So இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் இல்ல சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படின்ற ரோல். இப்ப எங்க ரோல் அப்ப அதுல என்ன? அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரியா சார்? Kind of like this, what TCS and CTS does. ஓகே, பண்ணி தரேன் எல்லாத்தையும். சர்வீஸ் அவங்க. ஓகே, So you see that system integrator அப்படின்ற term எனக்கு தெரியாது. Okay, again I had to ask him system integrator na enna அப்படினு. Then he explained, and that's how he is smarter than me. அவர் அதை purposefully பண்ணல. That guy knows what the system integrator is because of his experience. Right? இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் எக்ஸ்போஷர் இருக்குது. That guy is saying that I didn't know. I am asking him அப்படின்னா என்ன அப்படின்றது. He கூட really told him, நம்ம வந்து வேணா இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரோட மைண்ட்ல சிஸ்டம் இன்டகிரேட்டர் தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது அவரோட மைண்ட் பதிஞ்சிருச்சு. That is the experience. Okay, just because I am teaching you guys to the core depthல போயிட்டு டிஃபரன்ஷியேஷன் இப்படிதான், அது டோயல் பை டோபிட்டா இப்படிதான் போடுறோன்றதை நான் சொல்லி கொடுக்கறதுனால ரியல் வேர்ல்ட்ல when you are talking, அதான் எப்பவுமே சொல்றது, when you are data scientist, talk data science. When you are a programmer, talk programming. Okay, because the guy sitting opposite to you, you wouldn't know whether he's smart enough or he's a dumb guy. If he's a really dumb guy, he will be like, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கு, என்ன சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இருப்பாங்க. So these are things real industry experience நான் கத்துக்கிட்டது. Okay, this is not to make fun or not to put anyone down. How to say, that induces a learning cycle. நான் பார்த்த வரைக்கும் that's how we learn. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உங்களுக்கு புரியல, you have to go and refer. Sometimes என்ன பண்ணுவாங்க, most of the guys என்ன பண்ணுவாங்க, they will just ignore. அது சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படின்றது அவன் ஏதோ சொல்றான், பார்ட்னர்ட்ட கூட சொல்றாங்க, அந்த பார்ட்னரை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. நான் அவன் பார்ட்னர் என்னன்னு தெரியும். I just don't do that. நீ என்ன தெரியல எனக்கு சொல்லு, அது என்ன தெரியல அப்படின்ற அந்த question I will just ask. That is how you learn anything. Doesn't matter machine learning, doesn't matter data science. Data science நான் கத்துக்கிட்டது அப்படிதான். என்ன தெரியல எனக்கு சொல்லு. I was just curious, went on poking around and I got it. Right?
ஸோ வேற இன்னும் என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, இந்த கன்வர்ஜன்ஸ் ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்க கன்வர்ஜன்ஸ் வந்து இட்ஸ் நாட் சிங்கிள் பாயிண்ட். ஓகே, பட் இதில் நீங்கள் போட்டீங்கன்னா உங்க கன்வர்ஜன்ஸ் வில் பி அட் அ சிங்கிள் பாயிண்ட். லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ திஸ். நேற்று நம்ம எடுத்து அதே பாலினாமியல் டேட்டா செட் எடுத்துக்கலாம். ஓகே, அகல்யாட்ட கேட்போம், வேற யாரும் பதில் சொல்லாதீங்க. அகல்யா, இந்த டேட்டா செட் ஏன் பாலினாமியல் போறோம்? இந்த கிராஃப்ல ஏன் இது பாலினாமியல் டேட்டா செட் நம்ம எடுத்து போறோம்? இந்த இதுல நிறைய வேரியபிள் இருக்கு சார். எங்க எத்தனை வேரியபிள்? ரெண்டே வேரியபிள் தான் இருக்கு, எக்ஸ் ஒய் தானே இருக்கு. 2 டைமென்ஷன் தான் எடுத்திருக்கேன். x1 x2 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பாரபோலிக் மீன் அந்த ஷேப் வச்சு போறோமா சார்? why exactly? Give me that. இந்த வேர்ட் ஒரு கிளாஸ் தான் வரல, எனக்கு என்னன்னு தெரியல. இல்லப்பா, இது பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் நீங்க ஃபுல்லா வந்தீங்க. இந்த சேம் கிராஃப் நான் காமிச்சிருக்கேன். சேம் கிராஃப். Yeah. Okay, this is the next skill you guys have to learn. ஒரு கிராஃபை பார்த்தோன்னே you have to tell அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு லீனியர் இது கர்வ் இருக்கு. Curve இருக்கு. So it's not a linear data, it's almost linear but it's not actually linear. That's why we are going for polynomial. ஞாபகம் இருக்கா? ஸ்கட் what's that other thing அந்த இதெல்லாம் I did entire thing எல்லாம் higher order dimensions எப்படி அந்த triangles எப்படி நீங்க உள்ள போட போட வந்துட்டே இருக்கு அப்படினா ஓ நான் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன்னால நம்ம பாலினாமியல் போறோம். அதானே சார் உங்க பாயிண்ட்? உங்க லீனியர் டேட்டா செட்ல ஒரு நான் லீனியாரிட்டி இருக்கு. அதனால நம்ம பார்த்தோனே தெரியல there's a curve வந்தாலே இந்த நான் லீனியாரிட்டி இருக்கு. இதுக்கு நீங்க ரெக்ரெஷன் போடணும்னா பாலினாமியல் தான் போகணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். Okay, these are the things that will set you apart. Graph பார்த்தோனே அப்படிங்கறது சொல்றது that comes only with experience. You should have tons and tons of graphs in your mind. Okay, the convergence போட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். Let us wait. இது ரன் ஆகணும், ஃபுல்லா ரன் ஆகும். ஏன்னா 100 இது போட்டுருக்கோம். ரன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ரன் ஆகி முடிஞ்சதுன்னா we'll see a similar graph. இது கொஞ்சம் பெரிய ஒர்க் ரைட்டா? so let it finish executing. okay, so இதுல வந்து expected outcome என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா give me one second, I'll get you the screenshot. And again, just because I'm talking all these things because doesn't mean that I'm smarter. Okay, even I have my own reference notes. But I have decided not to become a data scientist at any given foreseeable future. Okay, and I'm still talking all these things. You guys are determined to become data scientists, so please take care of these things. Okay. What's in the graph? Give me one second. I'll get the screenshot of that graph. அந்த கன்வர்ஜன்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஓடி முடிஞ்சுதா? ஓகே, முடிஞ்சது. அடுத்த போட்டோம் அப்படின்னா you will be able to see that convergence. Give me one second. Let me get that code. Sorry. Wait a minute.
அது வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம இங்க ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து பயாஸ் அண்ட் வேரியன்ஸோடது ஃபெயில் ஆயிடுச்சு. அது கெட் டிஃப்ரெண்ட். இது ஆக்சுவலி வந்து கேம்பஸ் எக்ஸ் அவருடைய ஆக்சுவல் கோடு, அப்படியே ஐம் ஜஸ்ட் யூசிங் இட் பிகாஸ் இட் எக்ஸ்பிளைன்ஸ் பெட்டர். வெஜ் ரெக்ரெஷனுக்கும் அந்த கோடு அதே ஆக்சுவல் கோடு தான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். வெஜ் ரெக்ரெஷன் எப்படி போகுது, லாசோ ரெக்ரெஷன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா? At any given alpha it gets converged at a point and it shoots up. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் அதோட மூவ்மெண்ட் இருக்கும். லாசோல வெஜ் வந்து அப்படி கிடையாது, it goes beyond 0. இது பாத்தீங்கன்னா கரெக்டா 0 ஆயிடும். புரியுதா? இதான் இந்த கிராஃபிக்கல் டிஃபரன்ஸ். ஓகே, ஆனா இதுல அழகா நீட்டா கன்வர்ஜ் ஆகுது அந்த பாயிண்ட்ல, இதுல ஆகல சார். லாசோ தானே, அதனால தான் அதான் கோஎஃபிஷியன்ட் at no given point the coefficient becomes 0 at Regression regression. Lasso the coefficient will become 0 at certain alpha. Okay, so it's that's how it is doing feature selection. நீ எவ்வளவு பெரிய ஃபீச்சரா இருந்தாலும் வச்சுட்டு போ. ஓகே, good idea ல லாண்டா வேல்யூ ரேஸ் பண்ணா it becomes 0. இன்னைக்கு அதான் அதுலதான் டிஸ்கஷன், ஃபீச்சர் செலக்ஷன்ல தான் இது எடுத்துக்கலாமா வேணாமான்னு. சோ திஸ் இஸ் a nice technique. ரிச்ல வந்து உங்களுக்கு at no given point it will converge at 0. மினிமம் பாயிண்ட் பாருங்க, எந்த மினிமம் பாயிண்ட் வந்து 0 கன்வர்ஜ் ஆகுதுன்னு. எனர்ஜி ஆகாது, இங்க வந்து அடிச்சிரும் தான், இதுதான் 0, இங்க இருந்து தான் அதுக்கப்புறம் அடுத்து போகும் அப்படிங்கிறது you will decide. ரைட்டா? இதுதான் ரிச்சுக்கும் லாசோவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, nothing fancy, same plain old இதுதான். ஓகேவா? ஓகே சார். சோ நான் இதை நான் ஸ்டோர் பண்றேன். save the copy in GitHub. See, point is you guys have to spend more time with these concepts. These things won't come just like that. Okay, I have spent my considerable amount of time. It's been like more than 6 years I have started learning all these concepts. Okay, இவ்வளவு நாள் ஆகி இன்னும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம தான் இருக்கு. We have to accept that. Right? So just listening to this 1 hour class will not help you. This 1 hour class is just a guideline. Okay, இந்த 1 hour class வச்சு உங்களால வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிட முடியுமான்னு கேட்டா I really doubt that. Because ஓப்பனா சொல்றேன், நான் உங்களுக்கு 1 hour டீச் பண்றதுக்கு I am doing 3 hours of research myself. And you guys are going to work as data scientists. Right? அப்படிங்கும்போது you guys have to decide how much effort you have to put some effort. Okay, that is my request. I can't force you guys because I know everyone is working. You all are occupied with something else. Right? எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு, நமக்கு ஃபேமிலி ப்ரெஷர் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். I understand. But we have decided to do something. We have to get it done. Okay? இல்லைன்னா it will be like என்ன சொல்றது, ரெகுலர் மற்ற ட்ரைனிங் சென்டர்ஸ் கூட அதே கோர்ஸ் மாதிரி ஆயிடும். We go, someone sits and teaches everything. We come back, we forget. Next day we go and learn something new. நான் எப்பவுமே உங்களை அசோசியேட் பண்ணி கொண்டு போறதுக்கு ரீசன் அதான். சிம்பிள் லீனியர். That is this concept associative learning. நமக்கு தெரிஞ்சதை வச்சு தெரியாத கத்துக்கிறது. This entire course I have designed in such a way that this happens. நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போகலாம். அதாவது எப்பவுமே I keep referring to the base, simple linear regression or multiple linear regression. Simple linear regressionல நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ரீசன் இதுதான். That is the base, that is the core concept. அங்கிருந்து தான் நம்ம ஒன்னொன்னா படிச்சுட்டு வரோம். So please make sure you guys are utilizing it. Okay? Okay. So next class is on Tuesday. We will try to complete elastic net. Elastic net ரொம்ப நேரம் ஆகக்கூடாது, ரொம்ப சிம்பிள் தான்.
அதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. Should be like 30 or 40 minutes session on Tuesday. Logistic regression, we'll go. We'll try to finish it by Friday, logistic regression. If not, next week, Tuesday or Wednesday, we'll try to finish logistic regression. So logisticல இதே மாதிரி mathematical எல்லாம் பாப்போமா சார்? எல்லா இடத்துலயும் mathematics வரும்பா. You can't இல்ல சார், mathematics, regularization எல்லாமே பாப்போம். Okay, machine learning வந்துட்டீங்க, the data science வந்துட்டீங்கனாலே maths will be with you. Yeah, sure sir, maths வந்துட்டே இருக்கு. சரியா? நீங்க data engineer, the level of math you understand it determines your level of or your position in this data science ecosystem. Basic maths மட்டும் வச்சு உங்களால data engineering பண்ண முடியும். ஒரு higher level maths வச்சு உங்களால statistical analysis பண்ண முடியும். அதுக்கு மேல math நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா you can do this, the differentiations எல்லாம் if you are able to understand properly, you will be able to do this ML. இன்னும் போக போக math increase ஆயிட்டே வரும். That's why சுந்தர் பிச்சை சொன்னதுதான், it's easier for me to train a statistician into a programmer, data scientist, than a programmer into a statistician and then make him data scientist. Math is going to be an integral part. Maths தெரியாம என்னால் டேட்டா சயின்டிஸ்டா இருக்க முடியுமா, மெஷின் லேர்னிங் இன்ஜினியரா இருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். That is புரியாது சார், GPT engineer. புரியாது சார். ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் திருப்பி நீங்க வந்து பெர்சன்டேஜ் ட்ரெண்ட் அதே தான் சார் வருது. இல்ல, you should know why your model is behaving that way அப்படிங்கறது. நீங்க வெஜ் ஏன் பிஹேவ் பண்ணுது, லாசோ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுன்னு நமக்கு தெரியணும்ல. how lambda நீ ஆல்பா வேல்யூ தான் கண்ட்ரோல் பண்ற, வெஜ்ல லாசோல என்ன டிஃபரன்ஸ், how it is behaving அது தெரிஞ்சாதானே உங்களால வந்து டிஃபைன் பண்ண முடியும். lambda is hyper parameter, yes I know. which வேணுமா லாசோ வேணுமான்னு எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆனா அது தெரியாம நம்மளால பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப பேக்கேஜஸ் இருக்கு. இந்த பேக்கேஜ் என்ன பண்ணுன்றது தெரிஞ்சா போதும். அது வந்து எல்லாம் ஜிபிடி டிக்கெட் நம்ம போட்டுடலாம். But if you really want to learn in depth, if you really want to என்ன சொல்றது, do something big, this is the time. And you guys may not know, the software development job is keeping on shrinking. பழைய மாதிரி உட்கார்ந்து தேய்ச்செல்லாம் தப்பிச்சு ஓட முடியாது. எப்படி இனிமே ஆமா, அதான் ஃபுல்லாவே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கோட் கொடுத்தா அதை மாத்தி நீங்க எதிரியா கொடுக்க சொன்னா அது ஃபுல்லாவே அடிச்சிடுது சார். see eventually இனிமே from now on what I am foreseeing is, அடுத்த ஒரு 4 வருஷத்துல நீங்க எப்படி இன்னைக்கு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷம் படிச்சு ஜேடபிள்யூ எழுதி சாஃப்ட்வேர் டாக்டர் ஆகுறீங்களோ, அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னா நீ ஒரு 5 வருஷம் படிச்சு ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனோட தான் நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியும் in next 4-5 years. because entry level the code எனக்கு பைத்தான் ப்ரோக்ராம் தெரியும் வேலை கொடு அப்படின்ற அந்த கான்செப்ட் போயிடுச்சு. that AI has taken care of. பாய்லர் பிளேட் கோட் எழுதுறதெல்லாம் AI எடுத்துட்டு போயிடுச்சு. இனி eventually மிச்சம் இருக்கிறது ஒரு ப்ராப்பர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் குள்ள வேலை மட்டும்தான். ரைட்டா? இனிமே அந்த டாக்குமெண்டேஷன் அதெல்லாமும் போயிடுச்சு சார். முன்ன மாதிரி அந்த உட்கார்ந்து அது பண்றது, அது தேடுறது அதெல்லாமும் குறைச்சிட்டே வராங்க. That is what the base level, the see this is how it progressed. 1990s ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியும்னு சொன்னாலே சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியும்னு சொன்னாலே சாஃப்ட்வேர் கம்பெனி இன்டர்வியூ இல்லாம சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு ஜாவா தெரியும்னு சொன்னா எல்லாரும் வண்டி அழுட்டு போனாங்க. ஓகே, 2000s அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஜாவா தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லி கையை தூக்கினீங்கனாலே கூட்டு போயிடுவாங்க. அப்புறம் தென் கேம் 2008, that is when the front end development இல்ல எனக்கு வந்து front end மட்டும் தெரியும் back end மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போனாங்க. 2011-12 is when the domain came. எனக்கு வந்து back end with insurance domain, back end with healthcare domain அப்படின்னு சொல்லவங்களாம் கூப்பிட்டு போனாங்க. 2015ல நான் உனக்கு வேலை கொடுத்தா மொத்தத்தையும் நீ பண்ணுவியா அப்படின்னு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு கூப்பிட்டு போனாங்க.
2020 full stack developer with domain knowledge. 2023 AI வந்து எல்லாத்தையும் சாப்பிடும். Now இப்ப LLM, லாங்சன், LLM, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதெல்லாம் தெரிஞ்சா நோ அதையுமே சாப்பிடும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எவ்வளவு ப்ராம்ப்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஜிபிடியே இத்தனை பேர் நீங்க ப்ராம்ப்ட் ஜிபிடி has become so smart. chat gpt அதுவே சொல்லிடுது சார். இப்ப இதெல்லாம் ப்ராம்ப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோ சரியா? சஜஸ்டிவ் ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சதுக்கு அதுக்கு யோசிக்க தெரியாதா? இவென்ச்சுவலி இது வந்து இதுதான் நம்ம எப்படி சொல்றது, குதிரை வண்டி ஸ்டீம் இன்ஜின் வந்தப்போ குதிரை வண்டி அடி வாங்கிச்சு. எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் இன்ஜின் வந்து இப்ப வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் வச்சிருக்கோம். ஊட்டியில ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் ஸ்டீம் இன்ஜின் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் எலக்ட்ரிக்கலா மாத்திட்டாங்க. கேட்டா this is how evolution happens. அதுக்காக ஸ்டீம் இன்ஜின்ல இப்போ இல்லன்னு ஸ்டீம் இன்ஜின்ல கரியை கள்ளி போட்டுட்டு இருந்தவங்களாம் அவ்வளவுதான் வேலை போச்சுன்னு சொல்லி அழ முடியுமா? முடியாது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் ஆக போகுது. இன்னும் 3 years 4 years down the line you will have to be qualified enough to become a software engineer. இல்லனா அதுதான் ஜிபிடி பாத்துக்குமே உனக்கு என்ன வேலைன்றதான் क्वेश्चनா இருக்கும். இல்ல சார், இப்பயே வந்து முன்னாடி வந்து பிரிமினரி டேட்டா ரோல்க்குலாம் வந்து கொஸ்டின் அந்த இதெல்லாம் கிடையாது. சாஃப்ட்வேர் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் வந்துச்சு சார். டேட்டா செட் காட்டுவாங்களாம், நீங்க பைத்தான் கோட் எழுதி நீங்க அதை என்னன்னு பார்த்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அசஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஆப்வியஸ்லி இப்போ எல்லா இன்டர்வியூஸ் அப்படிதான். இப்போ முன்னாடிலாம் இன்டர்வியூஸ் டேட்டா போவீங்கல்ல, இப்போ நான் பாக்குற வரைக்கும் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க. நீ கோட் எழுதிட்டு வா, நீ கோட் எழுதி ஜிட்டப் லிங்க் கொடு, அது எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்டிங் கொடு, நான் பாக்குறேன், எனக்கு இந்த ஸ்கில் இருந்தா மட்டும் நீ உள்ளவான்னு சொல்லதான் ரெக்குவயர்மெண்ட்டே. இந்த ரெஸ்யூம் அனுப்பி ஃபர்ஸ்ட் லெவல் ஹெச்ஆர் ஸ்கிரீனிங் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்யூம் அனுப்பின உடனே உனக்கு நான் டாஸ்க் கொடுத்துருவேன். இந்த டேட்டுக்குள்ள டாஸ்க் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். என்ன டாஸ்க் ரெக்கார்டிங் கொடுக்கணும். உன் டாஸ்க் ஓகேனா தான் ஹெச்ஆரே கால் பண்ணுவாங்க, நீ வேணுமா வேண்டாமான்னு. அந்த ஏஐ போஸ்ட் போட்டல, ஏஐ இன்ஜினியர் வேணும்னு சொல்லிட்டு அதே கம்பெனில டெவலப்பருக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. 17 பேர் அப்ளை பண்ணாங்க. சரியா? அப்ளை பண்ண அடுத்த நாளே இவங்க செஞ்ச வேலை, ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு டாஸ்க் எழுதி எல்லாருக்கும் கொடுத்து சப்மிட் பண்ண வந்து அடுத்த ரவுண்ட் அப்படிட்டாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் கூட கிடையாது, 4 பேர் தான் சப்மிட் பண்ணாங்களாம். ஒரே ஒருத்தர் மட்டும் கூட்டு வந்திருக்காங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்டே போகல. 17 பேர்ல ஒருத்தர் இத்தனைக்கு இட்ஸ் ஜஸ்ட் a startup. ஓகே, ஆனா ஜஸ்ட் a startup னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 150 பிளஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸ்டார்ட்அப்ல தான் நீங்க ஆல் ரவுண்டரா இருக்கும்ல சார், நிறைய எஃபோர்ட் எம்என்சிஸ் அதே தான பண்றாங்க. இன்ஃபோசிஸ் கூட்டு போனா இன்ஃபோசிஸ் கொத்தா வெளிய அனுப்புனாங்களா ஃப்ரெஷர்ஸ்? ஆமா ஆமா ஆரம்பிச்சாங்க, எடுத்தா அவ்வளவுதையும் வெளிய தள்ளிட்டாங்க. So why that is happening? Because the future expectation of software is different. நான் சொல்றேன், இது வரைக்கும் எப்படி நீங்க வந்து டாக்டர் ஆறதுக்கு ஒரு 4 வருஷம் படிச்சீங்களோ, எப்படி இன்ஜினியர் ஆறதுக்கு ஒரு 4 வருஷம், சிவில் இன்ஜினியர்லாம் சும்மா ஒண்ணு கொடுத்துட மாட்டீங்கல்ல. ஒரு 5 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வாங்கி எவனாவது இன்ஜினியர். டாக்டர் இப்ப வெறும் எம்பிபிஎஸ்னா யாரும் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க அதுக்கப்புறம் எம்டி படிச்சு அதுக்கப்புறம் software industry is going to be see the same. The skill set which is needed for becoming a software developer or a data scientist is going to be, the bar is going to be very high. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரே வேலை தான், இதெல்லாம் ஜிபிடி பண்ணிடும், நீ என்ன பண்ண போற? அந்த क्वेश्चन தான். வைப் கோடிங் அத எடுத்து நான் போடுவேன்னு சொல்ல முடியாது. that is the vibe coding. vibe coding னா என்ன தெரியுமா? ஆமா சார், அதுவா நீங்க தான் சொன்னீங்க. அதுவா ஃபுல்லா எல்லா கோடையும் அடிச்சு நான் வந்து கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், தப்புன்னா தப்புன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ கோட கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். same thing what we do with the freshers. what's our வேலை? this is what it is, and that's why I always say learn the basics, associate your basics. இங்க இருந்து அங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்ற ரீசன் அதான். அந்த அசோசியேட்டிவ்னஸ் இருக்கணும். ஓகே, பார்த்தோனே you guys should understand இது Egypt. அந்த இப்போ நான் ஒரு கிராஃப் காமிச்சேன்ல, try giving that to GPT, you will see what it does. ஓகே, ட்ரை பண்றேன் சார். So if GPT is able to do that, okay,
that's where your jobs are coming at risk. Okay. ஆமா சார். இப்ப நான் வந்து கிராக் எல்லாமே யூஸ் பண்றேன். நீங்க லிங்க் குடுத்தாலே அது ஃபுல்லா ஸ்டடி பண்ணி சொல்லிருது. நம்ம போய் தேடலாம் வேண்டாம். ஒரு எக்ஸல் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. ஃபைல் அப்லோட் பண்ணாலே எல்லாமே சொல்லிருது. பிரேக் டவுன் எக்ஸல் பண்ணி ஃபைல் நீங்க அப்லோட் பண்ணிட்டு EDA பண்ணி கொடுன்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகா ரிப்போர்ட் அது ஃபுல்லா பண்ணிருது. அழகா ரிப்போர்ட் கொடுத்துருது. அல்லனா அங்கங்க லாஜிக்கல் மிஸ்டேக் வரும். அதுதான் நம்ம அது கரெக்ட் இல்ல, பண்ணி புரிந்து that is தப்பா what அததான் நம்ம கரெக்ட் பண்ணா அது வேலையை பார்த்துரும். What a normal human does for like 16 hours 20 hours it does within seconds. ஆமா. அதால இன்னும் சார்ட் இதெல்லாம் போட முடியல. நம்மளால சார்ட் விஷுவலைசேஷன்ஸ் பண்ண முடியும். அதால இன்னும் சார்ட்ஸ் போட முடியல, கோட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த ரெண்டு வேலை தான் அதால பண்ண முடியல. ஆனா கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருது. நமக்கு வந்து சார்ட் கொடுக்க முடியாது, நம்ம தான் போடணும். இல்ல அதுவும் இவென்ச்சுவலா வந்துரும். இப்ப இமேஜ் ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் தனியா வச்சிருக்காங்க. இவென்ச்சுவலா சார்ட்டும் வந்துடுச்சு. அதால கோடை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா தட்ஸ் ஆல். அப்ப ஏஜென்ட் வந்து நீ போய் இத பண்ணு, நம்ம டைப் பண்ணா ப்ராம்ப்ட் பண்ணா அது போய் பண்ணிட்டு வந்து கொடுத்துரும். That's all. See, it was so easy at a given. ஒரு மேனேஜரே பண்ணிரலாம். அதுக்கு ஒரு ஆள் வேண்டியது இல்ல டெக்னிக்கலா. See, அதான் சொல்றேன். It was so easy at a given point. நானும் கிருஷ்ணாவும் வந்து நம்மளே ஏன்டா ஒரு EDA ஒரு டூல் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணோம். ஒரு எக்ஸல் ஷீட்டை கொடுத்தா EDA-ஓட ஸ்டெப்ஸ் என்ன நமக்கு தெரியும். இல்ல சார், கிட்டப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆட்டோமேஷன் டூல். ஒண்ணும் இல்ல, போய் அந்த டிஎஃப் ஷேப் லூப் போட்டாங்க. ஒன்னொன்னு போட்டு அது ரிசல்ட் கொடுக்குது. அத நீங்க வந்து எடுத்து ரீட் மட்டும் லூப்ல போட்டா போதும். அது ஃபுல்லா பண்ணிட்டு ஒரு கீழ விசுவலைசேஷன் அவ்வளவுதான். சோ திங்ஸ் ஆர் தேர். அதனால தான் உங்க எல்லாம் சொல்றது பேசிக்கோட சேர்த்து அசோசியேட் பண்ணி படிங்கன்னு. ஓகே, சரி. See you in the next class. Thank you. See, the core point is not to make anyone feel bad. The point is to make you guys understand what is happening in the industry. Since I've been in the industry and there are like industry leaders who are talking to me. Luckily, okay, I'm just able to give you this information. அந்த நீங்களாமும் MCP தான், API வந்து MCP வந்து அப்படியே ஃபுல்லா மாறிடும் அப்படின்னு சொல்லி. Everything will change. The whole software industry is going to take a shift. எப்படி வந்து பவர் லூம்ஸ் கைத்தறி நெசவாளர்கள் இருக்கும்போது அந்த மிஷின் போட்டு ஓட்டுறது வந்த உடனே இவங்க எல்லாரும் ஒரு இத செட்பேக் இதானாங்க இல்லையா, அதே மாதிரிதான் செங்கல். நீங்க நம்ப மாட்டீங்க, செங்கல் சூளையில இன்னைக்கு ரோபோட் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கு. நேத்து நான் ஒரு கிளைண்ட் கிட்ட போனேன், தென்காசி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் மண் அள்ளி உள்ள போட்டுனா போதும், சரியா, ரோபோட் வந்து எனக்கு வந்து அங்க பில்லட்டை வந்து ஸ்டாக் பண்ணி காய வச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறாரு. தென்காசியில இருக்கக்கூடிய ஒரு செங்கச்சூளை எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆயிருக்கு பாருங்க சார். எவ்வளவு ஜாப் போயிருக்கு பாருங்க. How much of manual labor has been taken out, but that boosted the productivity. 9 மணி நேரம் ரன் ஆன அந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து 18 மணி நேரம் 19 மணி நேரம் ரன் ஆகுது. You can't complain both ways, இல்லையா? So software industry is going to be that, and that's the biggest fear many people are having. Eventually வந்து இத லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், he's a very very big person. அவர் சொன்னா அதான், இனிமே வந்து ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ, ஒரு கொத்த வேலைக்கு போறவனுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ, கெமிக்கல் இன்ஜினியருக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ, அவ்வளவுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் சம்பளம் கிடைக்கும் இவென்ச்சுவலா அப்படின்னு சொல்றாரு. We have to find a different avenue because no industry can support a population for more than 30 years. IT has supported for more than 35 years. சரியா, பயங்கரமா காசு பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி, சினிமா நடிச்சா அவ்வளவு காசு இருக்கும். இன்னைக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய்க்கு ஹீரோ ரோல்ஸ் பண்றாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. இன்னைக்கு தெரு ஹீரோ நிக்கிறாங்க, கரெக்டா? So cinema industry has gone, media industry the same happened, banking industry எவ்வளோ பேங்க் பிஓஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, 2012-13 அந்த டைம்ல
எல்லாரும் ஏன் ம். எழுதுனவனுக்குலாம் பேங்க் பிஓ கிடைச்சது. Now that's declining. So no industry இதான் எகனாமிக்ஸோட ஒரு இது. No industry can support a population for more than 30 years. Every 30 years there should be something new. Okay, transportation அதேதான். Yes, sir. 30 yearsல transportationோட evaluation பாருங்க. This is how it is. So we'll talk something these things later. Okay? Okay, sir. Okay, it's getting late. After Yeah. class we will try to close up elastic net. Sorry? Okay, sir. Thank you, sir. See you. Bye. Thank you, sir. Thank you. Thank you, sir.